உறவு 7. பிரகாசத்தை பற்றிய பிரீத்தியின் யூகம் மிகச் சரியே. அன்று வசுமதி தன்னிடம் உறுதியளித்துவிட்டு சென்றிருந்தாலும் அவர் மீது பிரகாசத்திற்கு நம்பிக்கை இல்லை. ஏனெனில் இதுவரை அவர் கடந்து வந்த பெண்களிலேயே கருவை வளரவிட்டு தன்னை தேடி கண்டுபிடித்து இத்தனை தூரம் வந்தது வசுமதி மட்டுமே. பெற்றோரை இழந்து அனாதரவாய் நிற்கும் நிலையில் நிச்சயம் குழந்தைகளை சாக்கிட்டு மீண்டும் தன்னை தேடி வர வாய்ப்பிருப்பதால் அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். நம்பிக்கையான அந்நபர் மூலம் நிழலாக கண்காணிக்கப்பட்ட வசுமதியின் நிலை அவ்வப்போது பிரகாசத்திற்கு பகிரப்பட்டு வந்தது. அதன்படி வசுமதிக்கு அரசு மருத்துவமனையில் சுகப்பிரசவம் நிகழ்ந்தது குறித்தும் பிரகாசத்திற்கு அந்நபர் தெரிவிக்கையில், டேய், பன்னி கூட தான் வருஷத்துக்கு 10 குட்டி போடுது. இவ குட்டி போடுதுன்னு நாட்டுக்கு அவ்வளோ முக்கியமான செய்தியா? எதுக்கு இதுக்கெல்லாம் கூப்பிட்டு என் நேரத்தை வீணாக்குற என்று சீறியவர், அவ ஊர் பக்கம் என்னை தேடி வர மாதிரி இருந்தா மட்டும் எனக்கு சொல்லு என்றார். அவர் பேசி முடிக்கவுமே அடுத்த அழைப்பு தீபிகாவின் தாயிடமிருந்து வந்தது. ஒரே பெண் என்பதால் 7ஆம் மாதமே வளைகாப்பு செய்து தீபிகாவை சென்னைக்கு அழைத்து சென்றிருந்தனர் அவர் பெற்றோர். தாய் வீட்டிற்கு சென்ற தீபிகாவிற்கு 2 வாரங்களிலேயே திடீரென உதிரப்போக்கு ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர். அதை பற்றி அவர் மாமியார் சொல்லவும் உடனே சென்னைக்கு கிளம்பி சென்றார் பிரகாசம். ஆனால் அவர் மருத்துவமனையில் நுழைந்த அதே நேரம் குறைப்பிரசவத்தில் அவர்களது ஆண்மகவு இறந்தே பிறந்திருந்தது. ஏற்கனவே தீபிகாவின் கர்ப்பப்பை பலகீனமாக இருப்பதால் ஒரு குழந்தைக்கு மேல் பெறுவது அவர் உயிருக்கே ஆபத்து என்று மருத்துவர் எச்சரித்து இருந்த நிலையில் பெயர் சொல்ல ஒரு பிள்ளை போதும் என்பதால் பிரகாசமும் அதை குறித்து பெரிதாக கவலைப்படவில்லை. ஆனால் இப்போது முதலுக்கே மோசமாகி போயிருந்தது. ஆம், குழந்தை பிறந்த பின் ஒரு சில காரணங்களால் தீபிகாவின் கர்ப்பப்பையையும் சேர்த்தே அகற்ற வேண்டிய கட்டாயம் மருத்துவர்களுக்கு. உடனே பிரகாசத்தை அழைத்த மருத்துவர் பார்வதி அவரிடம் நிலையை விளக்கி சொல்லி அதற்கான கையொப்பம் பெற்று சென்றார். வானமே 2ஆக பிளந்து தலையில் விழுந்த நிலையில் நிலை குலைந்து போனார் பிரகாசம். இப்போது தன் உதிரம் பூமியில் ஜனிக்கும் முன்னமே மறைந்த வலியை விட மனைவியின் கர்ப்பப்பையை அகற்றப்பட்டு இனி அவருக்கு பெயர் சொல்ல வாரிசு இல்லையே என்ற வேதனை அவரை பெரிதாக அரிக்கத் தொடங்கியது. நிலை குத்திய விழிகளுடன் எத்தனை நேரம் அமர்ந்திருந்தாரோ பிரகாசமே அறியார். ஆனால் மீண்டும் அறைக்கு திரும்பிய பார்வதிக்கு அவரை கண்டு மனம் தவித்து போனது. பின்னே ஆதர்ஷ தம்பதிகளான பிரகாசத்தையும் தீபிகாவையும் கடந்த சில மாதங்களாகவே அவர் நன்கு அறிவார். அதிலும் தீபிகா கருவுற்ற நாளிலிருந்தே மனைவிக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சென்னையின் புகழ்பெற்ற மருத்துவமனையின் தலைவரான பார்வதியிடம் தானே சிகிச்சைக்கு அழைத்து செல்லும் பிரகாசத்தை இத்தனை மாதங்களாக அவரும் பார்த்து வருகிறார் தானே. அத்தகைய தருணங்களில் மனைவி மீதான பிரகாசத்தின் பேரன்பையும் அவரை மதிப்புடன் நடத்தும் பண்பையும் மனைவிக்கு ஒன்றென்றால் துடிதுடித்து உடைந்து போகும் அவரின் காதலையும் பார்வதி பெரிதும் வியந்து பார்த்திருக்கிறார். அத்தகைய மனிதருக்கு இப்போது வாரிசு இல்லாமல் போயிருப்பது எத்தகைய துன்பம் என்பது அவருக்கு புரிந்தாலும் நிஜத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பிரகாசத்தை எவ்வாறு தேற்றுவது என்றுதான் பார்வதிக்கு புரியவில்லை. ஆனால் அவர் வெளியே சென்றிருந்த அரை மணி நேரத்திற்குள் மனதினுள் பல கணக்குகளை போட்டுவிட்டிருந்தார் பிரகாசம். கண்ட்ரோல் யோர் செல்ஃப் மிஸ்டர் பிரகாசம். லைஃப் இதோட முடிஞ்சிடல. எனக்கு புரியுது, உங்களால் தீபிகாவை தவிர வேற பொண்ணை நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு. ஆனால் என்ன பண்ண, உங்களுக்கு விதிக்கப்பட்டது இதுதான் என்று தன் கண்ணாடியை கழற்றி மேஜை மீது வைத்தவர், காலம் முழுக்க உங்களுக்கு அவங்க குழந்தையாகவும் நீங்கள் அவங்களுக்கு குழந்தையாகவும் இருக்கலாம். ஒருவேளை அதையும் மீறி உங்களுக்கு குழந்தை ஆசை இருந்தால் இங்கே எத்தனையோ அநாத குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் வேணும்னா யாரையாவது தத்தெடுத்துக்கலாம் என்று அவர் சொல்ல, அவரையே உணர்வற்று பார்த்து கொண்டிருந்த பிரகாசத்தின் மனதினுள், ஏண்டி, எவனோ பெத்து போட்ட புள்ளையை எடுத்து வளர்க்க எனக்கு என்ன தலையெழுத்தா என்று கடுகடுத்தார். ஆமாடி, இந்த கருமத்தை கழிச்சு கட்டினா அவன் அப்பா எனக்கு பாட கட்டிடுவான் என்று புலம்பியவரின் மனக்கண்ணில் சட்டென வசுமதியின் முகம் வந்து போனது. அடுத்த 2 நொடிகளில் என்ன பேச வேண்டும் என்பதை ஒத்திகை பார்த்தவர் சற்றும் தாமதிக்காமல் உடனே மருத்துவரின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்திருந்தார். பிரகாசம், வாட் இஸ் திஸ்? எந்திரிங்க முதல்ல என்று பார்வதி சொல்ல, இல்லை டாக்டர், இல்லை, உங்களை தவிர எனக்கு வேற மார்க்கம் இல்லை என்றவரின் கண்ணீர் பார்வதியின் பாதங்களை சுட்டது. அதை தொடர்ந்து பிரகாசமோ, ப்ளீஸ், நீங்கள் தான் எப்படியாவது என் மனைவியை காப்பாற்றி கொடுக்கணும் என்று கண்ணீரோடு சொல்ல, முதல்ல எந்திரிங்க என்று பார்வதி சொல்லவும் மெல்ல எழுந்து நின்றார்.
இந்த பாருங்க பிரகாசம், உங்கள் ஒய்ஃபோட கர்ப்பப்பையை எடுக்காமல் போயிருந்தாதான் அவங்களுக்கு ஆபத்து. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க உடல்நிலை தேறிடும், கவலைப்படாதீங்க என்று அவரை தேற்ற முற்பட்டார். ஏண்டி, கர்ப்பப்பையோடு சேர்த்து அவள் உயிரையும் எடுத்திருந்தா உனக்கு கோவிலே கட்டியிருப்பேண்டி என்று மனத்தினுள் சொன்ன பிரகாசம் உடனே முகத்தில் உணர்வுகளை துடைத்து, அது இல்லை டாக்டர், உங்களுக்கே தெரியும் என்னோட உயிரே அவதான்னு. ஆனால் ஏற்கனவே தன்னால் ஒரு குழந்தைக்கு மேலே பெற முடியாதுன்னு மனசுடிஞ்சு போயிருந்தா. இப்போ இருந்த ஒன்றும் போயிடுச்சுன்னு தெரிஞ்சா நிச்சயமாக அவள் உலகத்தை விட்டே போயிடுவா. அப்படி அவள் போயிட்டா அதுக்கப்புறம் நானும் இருக்க மாட்டேன். நிச்சயமாக அவள் இல்லாத உலகத்தில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் என்று அருகே இருந்த சுவற்றில் முட்டியவாறு தன் நடிப்பை அட்டகாசமாக தொடங்கியிருந்தார். அவரை தடுத்து பிடித்த மருத்துவரிடம் பேசும் விதத்தில் பேசி அடுத்த அரை மணி நேரத்தில் தன் திட்டத்திற்கான ஒப்புதல் பெற்றிருந்தார். ஆம், குழந்தை இறந்த செய்தியை ஒரு 3 மணி நேரங்களுக்கு யாரிடமும் தெரிவிக்காமல் இருந்தால் 2 நாட்களுக்கு முன் தன் நண்பனுக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒன்றை அவர் சம்மதத்துடன் வாங்கி வந்து தங்கள் குழந்தையாக வளர்ப்பதாக அவருக்கு உறுதியளித்திருந்தார். சொன்னது போலவே அடுத்த அரை மணி நேரத்தில் சென்னையில் வசுமதி அடைக்கலம் புகுந்திருந்த குடிசையினுள் நுழைந்திருந்தார் பிரகாசம். அர்த்தராத்திரியில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் வசுமதியை தேடி புறப்பட்ட பிரகாசம் அவர் இருந்த குடிசையினுள் சத்தமின்றி நுழைந்தார். அங்கே தரையில் விரித்திருந்த பாயில் கிடந்த 2 குழந்தைகளையும் குளிருக்கு கதகதப்பாக வைக்க வேண்டி அங்கிருந்த சில கந்தல்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு போர்த்தி கொண்டிருந்தார் பிரகாசம். அவர் முன்னே சென்றவர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவர் பாதங்களை இறுக்கமாக பற்றி கொண்டார். வசுமதியின் அருகே அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த பாட்டி இதை கண்டு திகைத்து போனார். வசுமதியும் ஒன்றும் புரியாமல் அதிர்வோடு பிரகாசத்தை தான் பார்த்து கொண்டிருந்தார். வசுமதியின் முகத்தில் தென்பட்ட அதிர்விலிருந்தே வந்திருப்பது யார் என்று புரிந்து கொண்ட பாட்டி அவர்களுக்கு தனிமை கொடுத்து கதவை சாற்றிவிட்டு வெளியே சென்றார். மறுநொடியே வசுமதியின் கரங்களை பிடித்து தன் முகத்தில் பலமாக அறைந்தவர், உனக்கு பண்ணின பாவத்துக்கு ஆண்டவன் என்ன தண்டிச்சிட்டான் வசு என்று கண்ணீரோடு மீண்டும் தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்த தொடங்கினார். கையோடு கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து தன் கழுத்தில் வைத்தபடி, கையில கிடைச்ச பொக்கிஷத்தை எட்டி உதச்ச எனக்கு இது தேவைதான். நான் ஒரு பைத்தியக்கார வசு, எனக்கு இதெல்லாம் தேவைதான் என்று கத்தியை தூர எறிந்தவர் மீண்டும் அவர் பாதங்களை பிடித்து கொண்டு, வசு, இதுக்கு மேலேயும் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஊரில் இருக்கிறவன்லாம் என்னை ஏளனமாக பார்க்க போகிறான். எத்தனை பேர் நீ எல்லாம் ஆம்பளையாடான்னு கேட்டு அசிங்கப்படுத்த போறான்னு தெரியல. எல்லாமே உனக்கு செஞ்ச பாவம்தான் வசு, வேற எதுவும் இல்லை என்று எழுந்தவர் கத்தியை தேடி எடுத்து, என் குழந்தைங்க தப்பா பேசின எனக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்துட்டான் என்று விஷயத்தை சொல்லாமல் அவரிடம் நடந்து கொண்ட முறைக்கு கத்தியை கொண்டு தன் கையில் கீறியவர் தன் கைகளாலேயே மீண்டும் தன்னை தண்டித்து கொள்ள தொடங்கினார். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாத வசுமதி, என்ன விஷயம், எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்க? நான் தான் விலைக்கு வந்துட்டேனே என்றார். உடனே அவரை நெருங்கி வசுமதியின் மடியில் தலை கவிழ்த்த பிரகாசம் அழுகையினூடே நடந்ததை விவரித்தார். அவர் பேசிய பேச்சில் இது நாள் வரை வசுமதி கொண்டிருந்த கோபம் முகமறியா சிசுவின் மரணத்தில் எங்கோ மறைந்து போக குழந்தைக்காக கண்ணீர் வடித்தார். அதே நேரம் தீபிகாவிற்காக வருந்தவும் தவறவில்லை. வசுமதியின் முகத்தை திருப்தியுடன் பார்த்து கொண்டிருந்த பிரகாசம் அவரது இச்சுபாவத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்த 1 மணி நேரத்தில் கெஞ்சி கொஞ்சி சமாளித்து வசுமதிக்கு உரிய அங்கீகாரம் அளிப்பேன் என்று அளித்த பல வாக்குறுதிகளுக்கு இடையில் வசுமதியை சம்மதிக்க வைத்து ஒரு குழந்தையுடன் வெற்றிகரமாக வெளியேறியிருந்தார். பிரகாசம் வசுமதியை ஏமாற்றி கீர்த்தியை மட்டும் அழைத்து சென்றதை அறிந்ததும், உங்க அம்மாவை அவன் ஏமாத்தினதுக்கு சட்டத்தின் மூலமாவே தண்டிச்சிருக்கலாமே பிரீத்தி, உங்களோட உருவ ஒத்துமையே போதுமே, வேற ஆதாரம் கூட தேவை இருக்காது என்று கேட்டாள் அலர்விழி. என்னது சட்டமா என்று உரக்க சிரித்தவள், உங்க சட்டம் சாட்சிக்கும் ஆதாரத்துக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை உண்மைக்கும் நேர்மைக்கும் கொடுக்கறது இல்லையா அலர்? சாட்சியை விலைக்கு வாங்குறதோ ஆதாரத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறதோ புதுசா என்ன? அதுவும் அவனை மாதிரி ஃபோர்ஜரிக்கு? அப்படி இருந்தா இத்தனை வருஷமா அரசியல்வாதிங்கிற போர்வையில அவன் பண்ணின அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் உங்களோட சட்டம் எத்தனை முறை சாட்சியையும் ஆதாரத்தையும் கொண்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துச்சு சொல்லு என்று திருப்பி கேட்டாள் பிரீத்தி. ஆமா அம்லு, பிரீத்தி சொல்றது ரொம்ப சரி. அவனோட அராஜகத்தால என் காலேஜ் ஃப்ரெண்டோட குடும்பமே ஒரு முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணினாங்க. நானும் வெற்றியும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னோம்.
ஆனா அவன் அதையும் தன்னோட பதவி மூலமா ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான் என்று அகநிழலன் சொல்லவும், அதுக்காக பண்ணின தப்புக்கு இத்தனை வருஷம் தண்டனையே இல்லாம அவன் தப்பிச்சுட்டே வந்திருக்கானே மாமா, எப்படி சும்மா விட சொல்றீங்க என்றாள் அலர்விழி. விரக்தியான சிரிப்போடு அவளை பார்த்த பிரீத்தி, நீ சொல்ற மாதிரி தண்டிக்க அவன் ஒன்னும் யோக்கியம் இல்ல அலர். அரக்கன், ஈவு இரக்கமில்லாத அரக்கன், கேடு கெட்ட அரக்கன். அவனை அவனோட வழியில தண்டிக்கிறது தான் சரி என்று கட்டுக்கடங்கா சீற்றத்துடன் கர்ஜித்தாள். அவளின் ஆவேசத்தில் அதிர்ந்த எழில் பதறிக்கொண்டு அவள் தோள்களை பற்றியவன், பிரீத்தி என்ன பண்ற, காம் டவுன் ப்ளீஸ், பொறுமையா பேசு. உன்னோட ஆக்ரோஷம் குழந்தைக்கும் உனக்கும் நல்லதில்லம்மா, யாருக்காகவும் உன்னை கஷ்டப்படுத்திக்காத என்று அவள் தலையை ஆதூரமாக வருடி கொடுத்தான். அவன் அன்பில் உருகி போனவள், எப்படி மாமா, எப்படி பொறுமை, அவன் பண்ணினதெல்லாம் இப்ப நினைச்சாலும் என்று இதழ்களை அழுந்த மடித்தவள் மெல்ல தன்னை மீட்டுக்கொண்டு, உங்களுக்கு தெரியாது மாமா, அந்த அயோக்கிய ராஸ்கல் கிட்ட கீர்த்தியை எடுத்துட்டு போன அப்புறம் என்னையும் ஏத்துக்க சொல்லி எங்க அம்மா கேட்டாங்க என்றவளுக்கு தொண்டை அடைக்க பேச்சு எழாமல் போனது. அவள் நிலை உணர்ந்த அலர் அவளிடம் தண்ணீரை கொடுக்க நம்ப முடியாமல் பார்த்தாள் பிரீத்தி. கண்களை இறுக மூடி திறந்து தானே அவளுக்கு நீரை புகட்டியிருந்தாள் அலர்விழி. சூழ்ச்சியாலும் நடிப்பாற்றலாலும் தன் இரு குழந்தைகளில் ஒன்றை யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் இடம் மாற்றிய பிரகாசம் இத்தனை வருடங்கள் கீர்த்தியை தன் உயிராக நேசித்து அவளுக்கு ஒன்றென்றால் துடிதுடித்து அவள் கட்டளையை சிரம் மேற்கொண்டு செய்து சீரும் சிறப்புமாக வளர்த்து மற்றொன்றை பரிதவிக்க விட்டு சென்றதோடு இல்லாமல் கொல்லவும் துணிந்ததை கேட்டு அதிர்ந்து நின்றனர் ஏனைய மூவரும். எத்தகைய கொடூரனாலும் தன் உதிரத்தில் ஒன்றிற்கு வெண்ணையையும் மற்றொன்றிற்கு சுண்ணாம்பையும் கொடுக்க முடியுமா? கீர்த்தியை கண்ணுக்குள் பொத்தி வளர்த்து வந்த இத்தனை காலத்தில் ஒரு முறை கூடவா மற்றொரு குழந்தையின் நினைவு அவனுக்கு இல்லாது போயிருக்கும்? ஒரு நொடி கூடவா பிரகாசம் பிரீத்திக்காக துடிக்கவில்லை என்ற கேள்வியே மனதை குடைந்து கொண்டிருக்க அலர்வழியால் அதற்கு மேலும் எதையும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பின்னே தந்தையின்றி ஒரு ஆண் குழந்தை சமூகத்தை எதிர்கொள்வதே பெரும் சவாலாக இருக்கும் நிலையில் தந்தை இன்னார் என்று அடையாளம் காட்ட முடியாத பெண் குழந்தையின் நிலையை சொல்லவும் வேண்டுமா? எத்தனை இடர்பாடுகளை கடந்து பிரீத்தி வந்திருப்பாள் என்பதை சக மனுஷியாக அலர்விழி உணர்ந்திருந்தாள். பெற்றோரை ஏமாற்றி காதலிக்கும் காலத்தில் இளமை பசிக்கு முன்னுரிமை அளிப்போர் அறிவதில்லை தங்களின் வாழ்வு நினைத்தபடி அமையாத பட்சத்தில் நாளை தங்களால் இப்பூ உலகில் பாதம் பதிக்கும் பிள்ளைகளின் நிலையை. பிரகாசமும் வசுமதியும் செய்த தவறின் விளைவான பிரீத்தியின் பங்கு அதில் என்ன? எதற்காக அவள் தண்டிக்கப்பட வேண்டும்? சமூகத்தின் இழிபார்வைக்கு உள்ளாக வேண்டும்? சொல்லப்போனால் எவ்வித தவறும் செய்யாமல் அதிகளவில் பாதிக்கப்பட்டிருப்பது பிரீத்தி அல்லவா? குழந்தை பருவம் தொட்டு இது நாள் வரை அவள் இழந்தது அதிகமே. தவறு செய்தவர்களுக்கு மகளாக பிறந்து உரிய அங்கீகாரம் இன்றி பிரகாசத்தால் புறக்கணிக்கப்பட்டிருப்பவளை காலம் எத்தகைய நிலையில் நிறுத்தியிருக்கும் என்பதை உணர்ந்த அலருக்கு தாளவில்லை. இது என்ன திரைப்படமா? காதலித்தவன் கைவிட்டு சென்றாலும் என் பையனுக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் நானே இருப்பேன் என்று வசனம் பேச, அத்திரைப்படத்தில் கூட குமரனின் அன்னையான மகாலட்சுமி படித்து சுயமாக நிற்பவள். ஆணின் துணையின்றி தன் பிள்ளையை தனித்து வளர்க்கக்கூடிய அளவு படிப்பறிவும் சிந்திக்கும் திறனும் சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய திடமும் கொண்டவள். ஆனால் இங்கோ பள்ளி படிப்பை முடிக்காத, அடுத்து என்ன என்று யோசிக்க கூட தெரியாத, முதுகெலும்பே இல்லாத கோழையான வசுமதிக்கு பெண்ணாக பிறந்திருக்கும் பிரீத்தி சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தையா பெற்றிருப்பாள்? எத்தனை வழியை கடந்து வந்திருந்தால் இன்று தன்னையே பணயம் வைத்து பிரகாசத்தை கதற வைத்துக் கொண்டிருப்பாள். ஆணின் துணையின்றி அனாதரவாய் நிற்கும் பெண்கள் ஆண்களின் பொது சொத்து, அவர்கள் யாரும் எந்நேரமும் நெருங்கலாம் என்ற மனோபாவம் கொண்ட பெரும்பாலான ஆண்கள் கொண்ட சமூகத்தில் மனித கழுகுகளின் பார்வையையும் வக்கிர பேச்சையும் எவ்வாறு அவள் கடந்திருப்பாள் என்று எண்ணி பார்த்த அலருக்கு அத்தனை எளிதாக அவளின் நிலைக்கு காரணமானவர்களை மன்னிக்க முடியவில்லை. இத்தனை நாட்களாக சரணின் அக்கா பெண்ணாக தவறே செய்யாத தன் மாமன் மீது குற்றம் சுமத்தியவளாக பிரீத்தியை கணிக்க தவறிய அலர் இப்போது சரியான பாதையில் சிந்திக்க தொடங்க அதன் விளைவாக புரியப்படாத பல விடயங்கள் புரிய தொடங்கியது. அவன் என்ன 4 மாச குழந்தைன்னு கூட பார்க்காம என்று பிரீத்தி தொடங்கவுமே அவள் பேச்சை தடை செய்தாள் அலர்விழி. குழந்தைக்காக தீபிகா சித்தியை விவாகரத்து செஞ்சுட்டு வேற கல்யாணம் பண்ணினா அவனோட அரசியல் கனவுக்கு மூடு விழா நடத்த வேண்டியது தான். அதனால உங்க அம்மா தயவு அவனுக்கு தேவைப்பட்டிருக்கு.
அவங்க கிட்ட வந்தவனோட நடிப்புல திரும்பவும் உங்க அம்மா ஏமாற அவன் போட்ட கணக்கு சுலபமா நிறைவேறிடுச்சு. அவனுக்கு தேவையான ஒரு குழந்தையோட கிளம்பிட்டான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால உங்க அம்மாவுக்கு திரும்ப அவனை தேடி போக வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு. எப்படியும் சில மனித மிருகங்களை உள்ளடக்கிய இந்த சமூகமே அவங்க திரும்ப அவனை தேடி போக காரணமா இருந்திருக்கலாம். அப்படி உங்க அம்மா உனக்கான நியாயம் கேட்டு அவன்கிட்ட திரும்ப வரவும் அதை எதிர்பார்த்திருந்தவன் இந்த முறை அவனோட கொடூரமான பக்கத்தை உங்க அம்மாவுக்கு காட்டியிருப்பான். அதாவது இனி அவனை அவங்க நெருங்கணும்னு நினைச்சாலோ இல்ல உன்னை பத்தி யாருக்காவது தெரியப்படுத்தணும்னு நினைச்சாலோ என்ன பண்ணுவேன்னு காட்டியிருப்பான். சின்ன குழந்தையான உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க எதிரிலே அதற்கான முயற்சியும் எடுத்திருப்பான். அதுல மிரண்டு போன உங்க அம்மாவுக்கு இனியும் அவனை நெருங்குற தைரியம் இல்லாம போயிருக்கும். உன்னை காப்பாத்தினா போதும்னு அவன் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு உன்னை கூட்டிட்டு திரும்ப ஓடி இருப்பாங்க. இதுதானே நீ சொல்ல வந்தது என்று இறுகிய முகத்துடன் அலர் முடிக்கும் முன்னமே கைத்தட்டல் கூடத்தை நிறைத்தது. அலர்விழி பேச்சை முடிக்கும் முன்னமே பலத்த கைத்தட்டலோடு, நீ ரொம்ப புத்திசாலி அலர் என்று பாராட்டினாள் பிரீத்தி. கண்டிப்பா உங்க அம்மாவால நீ டாக்டர் ஆகி இருக்க முடியாதுன்னு தெரியும். யார் உங்களுக்கு உதவினா? மாமாவை உனக்கு எப்படி தெரியும்? கீர்த்தி இடத்துக்கு எப்படி வந்த என்று அடுக்கடுக்காக கேள்விகளை தொடுத்தாள். கசந்த முறுவலுடன் அவளை பார்த்தவள், நான் பார்த்த வரையில இந்த உலகம் ரொம்பவே சுயநலமானது அலர். இங்க ஒரு துரும்ப அசைக்கணும்னாலும் அதுல தனக்கென்ன ஆதாயம் இருக்குன்னு பாக்குற மனுஷங்க தான் அதிகம். அதுல ஒருத்தன் நான் பிறக்க காரணமானவன். இப்போ நேரம் மட்டும் இல்ல, மனுஷங்களும் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்ல. மற்றவங்களோட உணர்வு சூழல் பத்தின புரிதல் யாருக்கும் அவசியமா படுறதில்ல. பல இடத்துல மனிதம் அழிஞ்சிட்டு வர்றத கண் கூட நாமளே பார்க்குறோம். தான் அனுபவிச்சு உணராத வரைக்கும் என்னைக்குமே மற்றவங்களோட வலி அடுத்தவங்களுக்கு பொழுதுபோக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை தான் என்று விரக்தியாக புன்னகைத்தவள், என்னை அவன்கிட்ட இருந்து காப்பாத்தினா போதும்னு ஆரணியை விட்டு சென்னைக்கு ஓடி வந்த எங்க அம்மாவை மறுபடியும் அரவணைச்சு ஆதரவளிக்க அந்த பாட்டி இல்லை. அவங்க ஒரு விபத்துல காலமாகிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய நகரத்துல தெரிஞ்சது அந்த பாட்டியை மட்டும்தான். இப்போ அவங்களும் இல்லைன்னானதும் அடுத்து என்ன பண்றதுன்னு எங்க அம்மாவுக்கு சுத்தமா புரியல. அவங்க கையில இருந்த என்ன எப்படி வளர்க்குறது பாதுகாக்கிறதுன்னு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்க முடியாம அழுதுட்டே இருந்தாங்க. அந்த பாட்டி விட்டுட்டு போன குடிசையில தங்கறதுக்கு கூட அங்க இருந்த பெரிய மனுஷங்க யாரும் அனுமதிக்கவே இல்லை என்று சொல்லவும், என்ன சொல்ற பிரீத்தி, ஏன் அப்படி என்றாள் அலர்விழி. ஆமா, அந்த பாட்டி இருந்த வரைக்கும் பாதுகாப்போட நிம்மதியா 2 வேளை சாப்பிட்ட எங்க அம்மாவுக்கு இப்போ அதுவும் இல்லைங்கிற நிலை. அதனால் வர தங்கச்சின்னு வாய் நிறைய கூப்பிட்ட சில நாய்ங்க அந்த பாட்டி இல்லைன்னு ஆன அப்புறம் எங்க அம்மாவை பார்த்த பார்வையும் அவங்க கிட்ட பேசின விதமும் எங்க அம்மாவை உடல் கூச செஞ்சது. என்ன பண்றதுன்னு தெரியாம குடிசையை இழுத்து சாத்திட்டு என்னை மடியில போட்டு அழுவாங்களாம். அந்த ஆளுங்க திரும்ப திரும்ப வந்து எங்க அம்மாவை குடிசையை காலி பண்ண சொன்னப்போ எங்க அம்மா தன்னோட நிலையை எடுத்து சொல்லி அங்க தங்கிக்க அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனா ஆனா அதுக்கு அந்த நாய்ங்க நாங்க குடிசையில தங்கறதுக்கு விலையா எங்க அம்மாவையே கேட்டதுதான் கொடுமையின் உச்சம் என்றதில் மற்றவர்களின் முகம் இறுகி போனது. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல வேலை செஞ்சு என்னை காப்பாத்தினவங்க ஒவ்வொரு நாளும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் கதவை இழுத்து சாத்திடுவாங்களாம். தனியா இருக்க அவங்கள பயன்படுத்திக்க நினைக்கிறவங்க நேரங்காலம் இல்லாம அவங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்களாம். பல நாட்கள் நடு இரவு வரைக்கும் கதவு தட்டுற சத்தம் கேட்டுட்டே இருக்குமா. அப்போ கூட என்னை இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு மூலையில முடங்கி இருப்பாங்களே தவிர கதவை திறக்கவே மாட்டாங்களாம். இதை பத்தி அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க கதை கேட்குற மாதிரி கேட்டுக்குவாங்களே தவிர்த்து யாருமே அம்மாவுக்கு உதவி செய்ய வரல. கொஞ்சம் கையில காசு சேர்ந்த அப்புறம் அதை விட நல்ல பகுதிக்கு வாடகைக்கு வீடு எடுத்துட்டு போனாங்க. ஆனா அங்கேயும் இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு தொல்லை தொடரதான் செஞ்சதான். ஆனா அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னை நல்லபடியா வளர்க்கணும்னு இருந்தவங்களுக்கு இந்த சமூகத்தின் பார்வை என் மேல விழ தொடங்கவும் தான் அவங்க செஞ்ச தப்போட வீரியமே புரிஞ்சது என்று பிரீத்தி சொல்லவும், ஏன் சின்ன குழந்தையான உனக்கு என்ன ஆச்சு என்றாள் அலர். என்ன அலர், சின்ன குழந்தைங்க தான் சில சைக்கோக்களோட ஈஸி டார்கெட்னு தெரிஞ்ச நீயே இப்படி கேட்கலாமா என்றிட அலரின் முகத்தில் கனல் கூடியது. ஒரு முறை 2 வயசு குழந்தையான என்ன ஒரு கிழட்டு நாயை நம்பி விட்டுட்டு தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அடுத்த தெருவுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு திரும்ப வந்த போது அவன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி செய்யறத பார்த்துட்டு அவங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு. தான் செஞ்ச தப்புக்கு தன்னோட சிசு தண்டனை அனுபவிக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல.
அதனால் இதுக்கு மேலேயும் உயிரோடு இருந்து எனக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு என்னோட சேர்த்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க நினச்சாங்க. அந்த நேரத்தில் தெய்வமாக பார்வதி அம்மா எங்களை தேடி வந்தது தான் நாங்கள் செஞ்ச அதிர்ஷ்டம். இல்லை இல்லை, நான் செஞ்ச அதிர்ஷ்டம் என்றவளின் கண்களில் நீர் திரண்டு விட்டது. டாக்டர் பார்வதியா என்று எழில் அவளை பார்க்க, ஆமாம், நான் பிறந்த 1.5 வருஷம் வரைக்கும் வீட்டு வேலைங்க செஞ்சுட்டு இருந்த எங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அந்த தெருவில் இருந்த ஒரு லேடி மூலமாக பார்வதி அம்மாவோட ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சிது. பார்வதி அம்மா அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி கருணையே வடிவானவங்க. சேலத்தை பூர்வீகமாக கொண்டவங்களோட அப்பாவும் புகழ்பெற்ற இருதய சிகிச்சை நிபுணர். இங்கே சென்னையில் மருத்துவமனை கட்டி ஏழைகளுக்கு சேவை செஞ்சவரை பார்த்தே வளர்ந்தவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே உயிர் காக்கும் மருத்துவத்தின் மேலே இருந்த காதலாலும் சேவை மனப்பான்மையாலும் கல்யாணமே செஞ்சுக்காம தன்னோட வாழ்க்கையை மருத்துவத்திற்காக அர்ப்பணித்தவங்க. எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு இருண்டு போயிருந்த எங்கள் வாழ்க்கையில் கதவினூடே வரக்கூடிய மெல்லிய ஒளி கீற்றாய் கிடைச்ச வெளிச்சம்தான் பார்வதி அம்மா. எங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினச்ச எங்கள் அம்மா அன்னைக்கு சாப்பாட்டில் விஷத்தை கலக்க தொடங்கினாங்க. அதே நேரம் வெளியில் விளையாடிட்டு இருந்தேன்னா எதிர்பாராத விதமாக ரோட்டுக்கு போகவும் அந்த வழியே இலவச முகாம் நடக்கிற இடத்துக்கு வேகமாக போயிட்டு இருந்த பார்வதி அம்மா காரில் அடிபட்டு செத்துருப்பேன். ஆனால் கடைசி நிமிஷத்தில் வண்டியை நிறுத்தி என்னை காப்பாற்றினவங்க எங்கள் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு விட்டுட்டு போக வந்தாங்க. அப்போ தான் எங்கள் அம்மா சாப்பாட்டில் விஷத்தை கலக்கிறத பார்த்துட்டாங்க. எங்கள் அம்மாவும் அவங்கள எதிர்பார்க்காம மேடம்னு பதறி நிற்க சில நொடியிலேயே அவங்க பண்ண இருந்த முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க பாருமா. எங்கள் அம்மாவை ஓங்கி அரைஞ்சு அடுத்த சில மணி நேரத்தில் நடந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை அவங்களோட பாதுகாப்பில் கொண்டு போயிட்டாங்க. அவங்களோட நிழலை தங்க ஆரம்பித்த பிறகு தான் எங்கள் அம்மாவால் நிம்மதியான மூச்சே விட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுக்கான தொல்லைகள் ஓரளவு நின்று போனாலும் மெல்ல தொடர்கதையா என்ன தொடர்றதை பார்த்து எங்கள் அம்மா முழுசாக உடஞ்சி போயிட்டாங்க. தன்னோட தப்பை நினச்சி தினம் தினம் கதறி எழாமல் அவங்களோட நாள் முடிவடையாது. வளர தொடங்கினா அதே சமூகத்தால் படிக்கிற இடம், விளையாடுற இடம்னு பல இடங்களில் பல பேரிடமிருந்து கேள்விகளை எதிர்கொள்ள நேரிட்டது. சின்ன வயசில் பெருசாக அதை பற்றி புரிதல் இல்லைனாலும் ஓரளவுக்கு விவரம் தெரிய தொடங்கின பிறகு தினமும் எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்குற ஒரே கேள்வி எனக்கு அப்பா இருக்காங்களா இல்லையாங்கிறது தான். அப்போ கூட அவன் செத்துட்டான், உனக்கு அப்பாவே இல்லைங்கிற பதிலை சொல்கிற தைரியம் கூட எங்கள் அம்மாவுக்கு இல்லை. எப்போ கேட்டாலும் எதையெல்லாமோ நினச்சி அழுவாங்களே தவிர அவனை பற்றி என்கிட்ட மூச்சு கூட விட மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அவன் கற்றுக் கொடுத்த பாடம் எங்கள் அம்மாவை அதுக்கு பதில் சொல்ல விடலை. அவங்களோட ரகசியம் அவங்களோடவே போகட்டும்னு நினச்சவங்க பார்வதி அம்மா எத்தனையோ முறை அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன், யாருன்னு சொல்லுன்னு வற்புறுத்தி கேட்டப்போ கூட அந்த அயோக்கியனை பற்றின எந்த தகவலையும் சொல்ல மறுத்துட்டாங்க என்று பிரீத்தி முடிக்கவும், ஏன் என்றான் எழில். ஏன்னா அவன்கிட்ட ஒரு முறைக்கு பல முறை அவங்க பட்ட அடிகளே எதுக்கும் அவங்கள துணிய விடலை. அப்பா இல்லாமல் இருக்கிற என்னை நோக்கி சின்ன வயசுலேருந்தே வரக்கூடிய கேள்விகளால் நான் மனசுடிஞ்சு போகக்கூடிய நேரத்தில் எல்லாம் நான் போய் நிற்கிற ஒரே இடம் பார்வதி அம்மாவோட வீடு தான். இந்த சமூகத்தில் எப்படி வாழணும், மனுஷங்களை எப்படி எதிர்கொள்ளணும்னு ஒரு தாயா தந்தையா எனக்கு வழிகாட்டினது என் பாருமா மட்டுமே. சொல்லப்போனால் என்னோட பலம், தன்னம்பிக்கை, தைரியம், ரோல் மாடல் எல்லாமே அவங்க தான் என்ற பிரீத்தியின் முகமும் குரலும் வெகுவாக கனிந்திருந்தது.